மணல் கொள்ளை வழக்கில் அமலாக்கத்துறை முன்பு ஆஜராகி விளக்கமளிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, தற்போது இந்த சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் எந்த தேதி அன்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்னால் ஆஜராகும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? விவரங்கள். வணக்கம். மாவட்ட ஆட்சியர்கள், நீர்வளத்துறை மூத்த அதிகாரிகள், ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் உள்ளிட்ட சிலருக்கு அமலாக்கத்துறை சார்பில் நேரில் ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்மனை எடுத்து திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் சார்பிலும் தமிழக சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் சம்மனுக்கு இடைக்கால தடை வைத்து உத்தரவிட்டுள்ளது. இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை சம்மனுக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையில் சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் நிச்சயம் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக ஆட்சியர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தேர்தல் நடவடிக்கைகள் பாதிக்கும் வகையில் உள்ளதால் ஆட்சியர்கள் நேரில் ஆஜராவதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு வாதங்களாக வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் சம்மனுக்கு தடை எதுவும் வழங்க முடியாது என்று நீதிபதிகள் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் வருகிற ஏப்ரல் 25ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரி முன்பாக ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த மாத இறுதிக்குள் சட்டவிரோத மணல் தொடர்பான தரவுகளை அமலாக்கத்துறைக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பும் என்ற தமிழ்நாடு அரசின் தகவலையும் பதிவு செய்து கொண்டு உச்சநீதிமன்றம் இப்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலம் தொடர்பு மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற சம்மனுக்கு தடை எதுவும் வழங்க முடியாது என்று நீதிபதிகள் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.